வணக்கம். தமிழ்நாட்டிலேருந்து யாராவது ஒருத்தவங்க வந்து முன்னேறி போறாங்க அப்படின்னாலே வந்து பார்த்தீங்கன்னா, ஒவ்வொரு தமிழும் வந்து சந்தோஷப்படுவான், பெருமைப்படுவான். அதுவும் குறிப்பா வந்து கேமிங் ஃபீல்ட்ல நம்மளோட கான்ட்ரிபியூஷன் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா, திரைமறைவுல நெறையா இருந்தாலும், நம்மளும் வேர்ல்டு லெவல்ல சாதிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆசை. அது நம்மளே பண்ணலனா கூட வந்து நம்ம ஊர்ல இருந்து ஒரு பையன் போய் பண்ணான் அப்படின்னா, நம்ம எல்லாருமே வந்து சந்தோஷப்படுவோம்ல. ஒரு வருஷத்துக்கு முன்னாடி ஞாபகம் இருக்கு. அது கேம் பேர் எனக்கு தெரியல. சோலா அன்ஸ்போக்கன் கிங்டமா இல்ல அ அது மாரி ஏதோ ஒரு பேரு. அந்த ஒரு கேம் வந்து ரிலீஸ் ஆக போகுதுன்னு சொல்லிட்டு இருந்தாங்க. அப்பவே நிஜமாவே நம்ம கேமர்ஸ் மட்டும் இல்லாம, நம்ம தமிழ்நாட்டிலருந்து நெறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா, பொதுவானவருக்கு கூட வந்து அப்ரிஷியேட் பண்ணிட்டுருந்தாங்க. பட் ஏனோ தெரியல அந்த கேம் வந்துச்சா, அதுக்கப்புறம் என்ன ஆச்சு? அதுக்கப்புறம் விளையாடப்பட்டுச்சா? என்ன ப்ராப்ளம்னு சொல்லிட்டு வந்து தெரியவே இல்ல. அந்த மேட்டர் அப்படியே வந்து அமுங்கி போச்சு. அப்புறம் பார்த்தீங்கன்னா, கடந்த 8 மாசத்துக்கு முன்னாடி வந்து நம்ம ஒரு ட்ரெய்லர பார்க்க நேர்ந்தது. ஐநெட் ஸ்டுடியோஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நிறுவனம். அவங்க தயாரிச்சிருக்கிற சன் ஆஃப் தஞ்சை அப்படிங்கிற கேம் வந்து பார்த்தீங்கன்னா, அதோட ட்ரெய்லர் வந்து பார்க்க நேர்ந்தது. நிஜமாவே அப்பயே பேசணும் அப்படின்னு நெனச்சிருந்தேன். பட் இப்ப வந்து கேமே வந்து ரிலீஸ் ஆக போகுது அப்படிங்கிறனால, இது வந்து பேசுறதுக்கு உகந்த நேரம். நேயர்களும் நெறைய பேர் வந்து கேட்டிருந்தீங்க. ஸோ இந்த கேமோட ட்ரெய்லர் நான் பார்க்குறப்பவே வந்து நிஜமாவா? நம்ம ஊர் பசங்க பண்ணியிருக்காங்களா? அதுவும் நம்மளோட தமிழ்நாட மையமா வச்சா? அதுவும் சோழ பேரரச மையமா வச்சா? சோழ நாட்ட காமிக்க போறாங்களா? அப்படின்னு சொல்லிட்டு வந்து ட்ரெய்லர் பார்க்குறப்போ எனக்கு நிஜமாவே நம்பவே முடியல. நான் அந்த அன்சார்ட்டட்லாம் நெறையா விளையாடியிருக்கேன். அதில வந்து பார்த்தீங்கன்னா, அது பேசிக்கலி ஒரு அட்வென்ச்சர் கேம். ஒரு இடத்துல இருந்து இன்னொரு நாட்டுக்கு போணும். அங்க ஒரு துப்பு கிடைக்கும். ஸோ இந்த மாரி வந்து போயிட்டே இருக்கிறப்போ வந்து பார்த்தீங்கன்னா, பேசிக்காவே அது வெவ்வேறு நாடுகள், வெவ்வேறு டெரைன்ஸ், கல்ச்சர்ஸ்லாம் வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ற மாரி இருக்கும். அதுல இந்தியாக்கு வந்து வருவாங்க. ஏதோ ஒரு பார்ட்லன்னு நெனைக்கிறேன். அதுக்கு இந்தியாவுக்கு வந்தது மட்டும் இல்லாம, அதில தமிழ்நாட்டுக்கு ஒரு சீன் வரும். அதில தமிழ்நாடு மாரி காமிச்சாலும் வந்து பார்த்தீங்கன்னா, ரொம்ப அக்யூரசி இருக்காரு. பட் அதில இருக்க நான் பிளேயபிள் கேரக்டர் சைட்ல இருக்கவங்க எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா வந்து, தமிழ்ல வந்து விஸ்பர் பண்ணுவாங்க. ஐ மீன் பேசுவாங்க. அதெல்லாம் கேட்கறதுக்கு அவ்ளோ சந்தோஷமா இருந்துச்சு. அடேங்கப்பா! நம்ம வந்து GTA பார்க்குறப்பலாம் எனக்கு எப்பவுமே ஆசை இருக்கும். வைஸ் சிட்டில எப்படி மியாமிய காட்டியிருப்பாங்களோ, லாஸ் வேகாஸ வந்து ஒரு எபிசோட்ல காட்டியிருப்பாங்க. ஒரு பார்ட்ல. அதுக்கப்புறம் நியூயார்க் சிட்டிய காட்டியிருப்பாங்க. அதெல்லாம் தத்ரூபமா அந்த ஊர்லேருந்து அந்த ப்ளூ பிரிண்ட் மாடல் அப்படியே எடுத்து அந்த கேம்ல வந்து அந்த உலகத்த வந்து உருவாக்கியிருப்பாங்க. நீங்க யோசிச்சு பாருங்களேன். அங்க இருக்கவங்களுக்கெல்லாம் எவ்வளோ செம்மையா இருக்கும் அந்த கேம் விளையாடும்போதுன்னு. அவன் வந்து போற ரோடு, அவன் போற பில்டிங் பார்க்குற இடத்தெல்லாம் வந்து கேம்லும் அதே மாரி வந்து பார்க்குறப்போ வந்து ரொம்ப எக்ஸைட்டிங்கா இருக்கும். அந்த ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் வந்து நமக்கெல்லாம் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கா? அப்படின்னு சொல்லிட்டு நான் யோசிச்சது உண்டு. நான் மட்டும் இல்ல. ஹார்ட்கோர் கேமர்ஸ் நெறைய பேர்லாம் வந்து யோசிச்சிருப்பீங்க. அவங்க எல்லாருக்குமே வந்து பார்த்தீங்கன்னா, முதல் விடை அளிக்கிற மாரியே வந்து இந்த சன் ஆஃப் தஞ்சை அப்படிங்கிற கேம் வந்து இருக்கு. ஸோ பேசிக்கலி நான் ஏற்கனவே சொன்ன மாரி சென்னை பேஸ்ட் யங்ஸ்டர்ஸ் ஒரு 30 பேர் வந்து பார்த்தீங்கன்னா, இளைஞர்கள் எல்லாருமே சேர்ந்து வந்து கடும் சிரமத்துக்கு அப்புறம் ஒரு பொருளாதார நெருக்கடிக்கு அப்புறம் தான் பார்த்தீங்கன்னா, அந்த கேம உருவாக்கியிருப்பாங்க. ஆனா கேம் மேக் பண்ணது வந்து பார்த்தீங்கன்னா, ரொம்ப ஈஸி இல்லை. எப்பவுமே தோணும். ஏன் வந்து தமிழ்ல இருந்து ஒரு கேம் இல்ல அப்படின்னு யோசிக்கிறப்போ, நம்மளே யோசிச்சா ஒரு விடை தெரியும்ல. எப்படி பாலிவுட் படத்துக்கு வந்து ஒரு பெரிய சந்தை இருக்கு. தமிழ் படத்துக்கு ஒரு சின்ன சந்தை தான் இருக்கு. மொழி நெறைய பேசுறவங்க இருக்கறனால. அந்த மாரி வந்து பார்த்தீங்கன்னா, யுஎஸ் பேஸ்டு கேம்ஸ்லாம் வந்து தயாரிக்கும்போதே வந்து நெறைய கேஷ் பம்ப் இன் பண்ணுவாங்க. அதுக்கு பின்னாடி பெரிய ஃபண்டிங் இருக்கும். ஆர்&டி குரூப் இருக்கும். டெக்னாலஜி வைஸ் அவங்களுக்கு ஹெல்ப் பண்றதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, அவ்வளோ ஏபிள்டா இருக்கும். அந்த அளவுக்கு ஒரு இன்வெஸ்ட்மென்ட் இருந்தா தான் அதாவது திருப்பியும் காசு வரும்னா தான் அவ்வளோ பெரிய காசு இன்வெஸ்ட் பண்ணுவாங்கல்ல. அதனால தமிழ் கேம் இந்த மாரி வந்து தயாரிக்கிறது ரொம்ப கஷ்டமா இருக்குன்ற சூழ்நிலையில, நம்ம கனவா நெனச்சிட்டு இருந்தத வந்து இவங்க வந்து நடத்தி காட்டியிருக்காங்க. முதல்ல அந்த ஒரு முயற்சிக்காக நம்ம அவங்களுக்கு ஒரு வாழ்த்துக்களையும், ஒரு கங்ராட்ஸ் உங்களுடைய முயற்சி வெற்றி பெறதுக்கு வாழ்த்துக்கள்னு சொல்லிட்டு, பேசிக்கலி இந்த கேம் பத்தி வருவோம். இந்த கேம் சன் ஆஃப் தஞ்சை ஆப்வியஸ்லி உங்களுக்கு தெரியும். அது சோழ நாடு. எந்த மாரி ஒரு பேக்ட்ராப்ல இருக்குன்னு பார்த்தீங்கன்னா வந்து, அரசர் இருக்காரு. அரசருடைய அ அரண்மனையில வந்து பார்த்தீங்கன்னா, அரண்மனையிலேயே ரொம்ப செல்லம் கொஞ்சி வளர்க்கப்பட்ட இளவரசர் இருக்காரு. அவர் வந்து ரொம்ப நாட்டியா இருக்காரு. பொறுப்பற்று இருக்காரு. நம்ம ஊர்ல நெறையா பணக்கார ஃபாதர்ஸ் ஹூ ஆர் சிஇஓ இருப்பாங்கல்ல. அவங்களோட பையன் வந்து பார்த்தீங்கன்னா, தொழிலே கத்துக்க மாட்டாங்க. அப்பா தான் சம்பாரிச்சு வச்சிருக்காரு அப்படின்னு மெதப்பா சுத்துவாங்க. எந்த ஒரு பொறுப்புமே இல்லாம தறிகெட்டு திரியிற மாரியான ஒரு நபரா வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம இளவரசர் இருக்காரு. அவர் தான் நம்ம கேமோட ஹீரோ. அவர் தான் வந்து பார்த்தீங்கன்னா, சன் ஆஃப் தஞ்சை. அவர் என்ன பண்றாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தொடர்ந்து அப்பா பேச்ச கேட்காம அரண்மனையில எல்லா விளையாட்டையும் பண்ணிக்கிட்டு, வால்தனம் பண்ணிட்டு, அப்புறம் வாள் சண்டைய சரியா கத்துக்காம, அதுக்கப்புறம் வந்து புலமை பெறாம, இந்த மாரிலாம் வந்து போயிட்டே இருக்கிறப்போ பார்த்தீங்கன்னா, அப்பா வந்து மகன தர்பார்ல உட்கார வைக்க மாட்றாரு. அதாவது அரசர் உட்கார்ந்திருப்பாரு. இந்த சைடு மந்திரிகள், புலவர்கள் எல்லாருமே உட்கார்ந்திருப்பாங்கல்ல. இப்ப நம்ம ஊர்ல பொறுத்தவரைக்கும் எப்படின்னு பார்த்தீங்கன்னா, மற்ற இடங்கள்லலாம் வாரிசா பிறந்துட்டாலே தர்பார்ல கூப்பிட்டு உட்கார வச்சுருவாங்க. முக்கியமா தமிழ் மன்னர்கள் அவங்களுடைய இளவரசர்கள் யாரெல்லாம் வாரிசோ அவங்க எல்லாருமே வந்து அதுக்கு தகுதி பெற்றிருக்காங்களா, அங்க வந்து உட்காரணும்னா அதுக்கு ஒரு தகுதி வேணும், கொஞ்சம் அறிவு வேணும், மசாலா இருந்தா தான் கூட்டு வந்து உட்கார வைப்போன்ற மாரி வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம இளவரசர அவருக்கு தகுதி இல்லன்றதுனால தர்பார்ல சேர்த்துக்க மாட்றாரு. ஒரு பாயிண்ட் ஆஃப் டைம்ல அரண்மனைய விட்டே வெளியேற வேண்டிய ஒரு சூழ்நிலை வருது. நீங்க யோசிச்சு பாருங்க. அரண்மனையிலே பிறந்து வளர்ந்த இளவரசர் ஒரு உண்மையான உலகத்த பார்க்குறப்போ அவருக்கு எல்லாமே வந்து புதுசாவும், ரொம்ப வினோதமாவும் தானே இருக்கும். அந்த மாரி தான் வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம இளவரசருக்கு வந்து எந்த ஒரு ஸ்கில்லும் இல்ல, நாலேட்ஜும் இல்ல, என்ன பண்றதுன்னே தெரியாம வந்து பார்த்தீங்கன்னா, காட்டுல விட்டா மாரி நாட்டுல விட்டாங்க. அப்போ அந்த கேமே அப்படிதான் வந்து ஆரம்பிக்கும்.
காமிக்குது. ஸோ எல்லா கேம்லேயும் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்கில்ஸு, வெப்பன்ஸு இதெல்லாம் வந்து ஸ்டார்டிங்கில் இருக்காது. போக போய் எக்ஸ்பீரியன்ஸ் மூலமாக கெயின் பண்ணுவோம்ல, அதே மாதிரி தான் நமக்கு இளவரசர் வந்து ரொம்ப நாட்டியான இளவரசர் நாட்டுக்குள்ளே போயிட்டு வந்து நிறைய விஷயங்களை கற்றுக்கிட்டு எப்படி வந்து அடுத்தடுத்த லெவலுக்கு போகிறாரு. அது மட்டும் இல்லாமல் அவர் வந்து அரியணை ஏறுறாரா, அதுக்கு முன்னாடி எவ்வளோ பேர் துரோகங்கள், இவரோட அப்பாவையும் இவரை கொல்றதுக்காக நிறைய ட்ரைட்டர்ஸ் இருக்காங்க, அதுக்கப்புறம் நிறைய வில்லன்ஸ் இருக்காங்க, நாட்டில் நிறையா வந்து பார்த்திங்கன்னா பிரச்சனை இருக்குது, அதெல்லாம் எப்படி வந்து இவர் கற்றுக்கிறாரு, தீர்க்கிறாரு. இவர் வந்து விடை கேட்டு போகிறப்போ அந்த வழியில் இவருக்கு ஏற்படக்கூடிய துன்பங்கள், ஆபத்துகள், அதை எப்படி இவர் சண்டை போட்டு சமாளித்தார், அந்த சண்டையை எப்படி கற்றுக்கிட்டாரு. அது மட்டும் இல்லாமல் இவருக்கு சாதாரணமாக வெறுங்கையில் சண்டை போட்டுகிட்டே இருக்கிறவருக்கு எப்படி சுருள்வாள் வந்து கிடைக்குது, வளரி எப்படி வந்து கிடைக்குது, அப்படிங்கிற மாதிரி நிறைய அட்வென்ச்சர்ஸில் இவர் ஏபிள் ஆகி வந்து பார்த்திங்கன்னா கடைசியில் கேமை போயிட்டு வந்து க்ளோரிஃபைடாக ஒரு கிங்காக முடிக்கிறாரா அப்படிங்கிறதான் வந்து கதை. இதில் முழுக்க முழுக்க வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய நாட்டோட அந்த ஃப்ளோரா அண்ட் ஃபௌனான்னு சொல்லுவாங்கள்ல, மரம், செடி, கொடி, அதுக்கப்புறம் அங்கே இருக்கக்கூடிய மிருகங்கள், அது மட்டும் இல்லாமல் நம்ம ஆட்கள் அந்த காலத்தில் போடக்கூடிய ட்ரெஸ்ஸு, அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா கடைகள், கோவில் கட்டமைப்பு, அப்புறம் மலை கோயில்கள், அரண்மனை, இது எல்லாத்தையும் வந்து தத்ரூபமாக வந்து பண்ணியிருக்காங்க. குறிப்பாக சுருள்வாளை வந்து ஒரு பெரிய வெப்பனாக வந்து வேர்ல்டு லெவலில் கொண்டு போய் யூஸ் பண்ணி வச்சுருக்காங்க. சுருள்வாள் வந்து பார்த்திங்கன்னா அவ்வளோ சீக்கிரம்லாம் யாருமே யூஸ் பண்ண முடியாது, ரொம்ப கஷ்டமான ஒரு வெப்பன். ஒரு கத்தி வச்சு நீங்கள் சண்டை போட்டே இருக்கீங்க, விழுந்துருச்சுன்னா எதிரி கூட அந்த கத்தி எடுத்து உங்களை வெட்டலாம். பட் சுருள்வாள் அப்படி இல்லை, நல்லா சொல்லிட்டு தெரிஞ்சவங்களுக்கு மட்டும்தான் வந்து அதை வச்சு யூஸ் பண்ண முடியும். மற்ற ஆயுதங்களாக வச்சு மற்றவங்களாம் தாக்கலாம். சுருள்வாளை நீங்கள் சரியாக சொல்லல அப்படின்னா மற்றவனை வெட்டிட்டு வந்து உங்களையும் வெட்டிடும். அவன்கிட்டலாம் பார்த்தீங்கன்னா நிறைய வேர்ஷன்ஸ் இருக்குது. ஒரு பக்கம் மட்டும் ஷார்ப்பாக இருக்க மாதிரி, இன்னொரு பக்கம் மொக்கையாக இருக்க மாதிரி. அது மட்டும் இல்லாமல் அதில் எண்ணெயை போட்டு ஃபயர் விட்டுட்டாங்கன்னா அவ்வளோதான், அதை சுற்றிட்டே இருந்தவனுக்கு கிட்ட கூட வரத்துக்கு யோசிப்பான். அந்த மாதிரி சுருள்வாள் யூஸ் பண்ணுறாரு. வளரி அப்படிங்கிறது இன்றைக்கி வரைக்கும் நிறைய கண்ட்ரீஸில் ஒரு கான்செப்டாக மட்டுமே இருந்திருக்கு. பட் நம்ம ஆட்கள் யூஸ் பண்ணியிருக்காங்க. அந்த வளரியை இந்த கேம்லேயும் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. அந்த வளரியை வச்சு நிறையா சீன்ஸ்லாம் வந்து பார்க்க இருந்தது. இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா நம்ம தமிழ்லேருந்து ஒரு கேம் அப்படிங்கிறது மட்டும் இல்லாமல் நம்ம தமிழ் கலாச்சாரத்துலேருந்து உலக லெவலில் நம்ம போயிட்டு பறைசாட்டிக் கொள்ளும் பெருமைப்படும் விதமான சில விஷயங்கள்லாம் வந்து இதில் வந்து சேர்த்துருக்காங்க. இதையும் தாண்டி இதில் வந்து பார்த்திங்கன்னா மதன் கார்கி அவர் தான் வந்து இதில் வந்து வசனம், அதெல்லாம் வந்து வார்த்தைகளுக்கெலாம் வந்து நிறைய ஹெல்ப் பண்ணியிருக்காரு. அவருடைய கான்ட்ரிபியூஷனும் பார்த்திங்கன்னா இந்த கேமில் ஒரு பெரிய பங்கு இருக்குது. கண்டிப்பாக அவருடைய எக்ஸ்பர்டைஸ் வந்து இந்த கேமை இன்னும் கொஞ்சம் வந்து கூர்த்திட்டு இருக்கும் அப்படின்னு நம்ம நம்புவோம். அண்ட் இதெல்லாம் கூட முக்கியமாக நம்ம தமிழ் கேமிங் அவங்க வந்து பார்த்திங்கன்னா ஒரு யூடியூப் சேனல், அவங்க நம்ம தமிழ் கேமிங் கம்யூனிட்டிலே வந்து பார்த்திங்கன்னா வந்து முன்னோர்கள் அப்படின்னு சொல்லலாம். நிறைய ஃபேன் ஃபாலோயிங் இருக்குது. அவங்களோட கேம்லாம் வந்து பார்க்கறதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். அவங்களும் இந்த சன் ஆஃப் தஞ்சை இந்த கேமை பார்த்துட்டு பேசியிருந்தாங்க. அவங்களோட வாயிலேருந்தே அது நல்லா இருக்குது அப்படின்னு சொன்னதை கேட்கறதுக்கு ரொம்ப நல்லா இருக்குது. பட் இதெல்லாம் தாண்டி நான் என்ன சொல்ல விரும்புகிறேன்னா, இந்த கேம் பிளே விளையாடி பார்த்ததுக்கப்புறமா ஹிஸ்டாரிக்கல் அக்யூரேசிஸ் என்ன இருக்குது, இல்லை ஹிஸ்டாரிக்கல் பிளண்டர்ஸ் என்ன இருக்குது, எதெல்லாம் கரெக்டாக சொல்லியிருக்காங்க, எதெல்லாம் வந்து தப்பாக சொல்லியிருக்காங்க, வரலாற்று அப்படின்றத வந்து காமிச்சிருக்காங்களா இல்லை புனைவாக காமிச்சிருக்காங்களா, எதெல்லாம் வந்து நம்மளால் ஏற்றுக்க முடியாது அப்படிங்கிறத பார்த்தா தான் தெரியும். ஸோ முழுக்க முழுக்க அந்த கேமில் இருக்கிறது எல்லாத்தையும் சரின்னு சொல்லிட்டு நினைக்காதீங்க. அதை பார்த்தா தான் அதில் என்ன இருக்குது இல்லைங்கிறது தெரியும். அந்த ஒரு வகையில் கேம் பிளேக்கு அப்புறமும் ஏன் கேம் பிளே விளாட்ற மாதிரியே நம்ம ஒரு வீடியோ கூட வந்து சீக்கிரம் வந்து போகலாம். இப்போ ரிலீஸ் ஆகிருக்க அந்த கேம் வந்து பார்த்திங்கன்னா பிசிக்கும் விளாட்ற மாதிரி இருக்குது, ப்ளே ஸ்டேஷனுக்கும் விளாட்ற மாதிரி இருக்குது. பட் நிறைய பேர் இப்போ சொல்லியிருக்க விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு PS5 கேம் மாதிரி இல்லை, PS4 கேம் மாதிரி இருக்குது அப்படிங்கிற ஒரு குறையை சொல்லியிருந்தாலும் எல்லாத்துக்குமே ஒரு படியாக தான் வந்து பார்த்திங்கன்னா மேலே போக முடியும். அப்படிங்கிற பட்சத்தில் இந்த ஒரு லெவலுக்கு வந்து ஒரு கேமை ரிலீஸ் பண்ணதே வந்து பார்த்திங்கன்னா ஒரு அப்ரிஷியேட் பண்ண வேண்டிய விஷயம். கண்டிப்பாக வரக்கூடிய காலங்களில் வந்து இது இன்னும் பார்த்திங்கன்னா மெருகேற்றி வேர்ல்டு லெவலில் வந்து மற்ற கேமுக்கு முன்னாடி இந்த கேமே வச்சா வந்து பெரிய வித்தியாசம் இல்லாமல் ஒரு தனித்துவத்தோடு இருக்கிற மாதிரி இந்த கேம் வந்து டிசைன் பண்ணுவாங்க அப்படின்னு நம்புகிறோம். இது ஒரு ஸ்டார்ட்டாக இருக்கிறதுனால வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஒரு இண்டஸ்ட்ரியும் பூம் ஆகி இந்த மாதிரி தமிழ்நாடு சேனல்லேருந்து நிறைய கேமை க்ரியேட் பண்ணுறதுக்கு நிறைய பேர் வரலாம். என்னடா கேமெல்லாம் ப்ரொமோட் பண்ணுற, கேளிக்கையாக விளாடுற ஒரு விஷயமாச்சு அப்படின்னா, பல கேம்கள் கேளிக்கையாக மட்டும் இல்லாமல் நம்மளோட மூளையை வளர்க்குறதுக்கு நிறைய விஷயங்கள் சொல்லிக் கொடுக்கறதுக்கும் நிறைய கேமாக இருக்குது. அப்படி இருக்கிறப்போ நம்மளுடைய கல்ச்சரை வந்து வேர்ல்டு லெவலில் கொண்டு போயிட்டு ஒரு முயற்சியாக அந்த கேம் மூலிமா வைக்கிறதுனால நம்ம இதை வந்து அப்ரிஷியேட் பண்ணுறோம். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி கேமை விளையாடிட்டு இதில் இருக்க நிறை குறைகளை சொல்கிறத இன்னொரு வீடியோவில் நம்ம வந்து பண்ணலாம். ஒருவேளை நீங்கள் இந்த கேமை விளையாடுறீங்க அப்படின்னா, இல்லை இந்த கேமோட ட்ரெய்லர் பார்த்துருந்தீங்க அப்படின்னா வந்து உங்களுடைய கருத்து என்ன அப்படிங்கிறத மறக்காமல் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம ஊரில் வந்து பசங்க ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ நீங்கள் நிறைய கேம்ஸை டவுன்லோட் பண்ணுறவங்க வாங்குறவங்கன்னா வந்து நம்ம பசங்க தயாரிச்சிருக்க இந்த கேமு வாங்கி சப்போர்ட் பண்ணுங்கள் அப்படிங்கிறது என்னுடைய தாழ்மையான கருத்து. நன்றி.